வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் பெரிய பெரிய ஊர்களில் இருக்கிற கடைகளில் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆனால் சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற கடைகளில் இந்த கஸ்டர்ட் பவுடர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலை. அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் எதுக்கு பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையை எந்த ஒரு கொரகொரப்பும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா பவுடராட்டம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக எந்த ஒரு கொரகொரப்பும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கஸ்டர்ட் பவுடர் நல்லா வரும். அடுத்து எந்த கப்பில் நம்ம சர்க்கரையை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு பால் பவுட்ரு சேர்த்துருக்கேன். அடுத்து அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்துக்கங்க. கடையில் வாங்குகிற அதே கலரில் கஸ்டர்ட் பவுடர் வேணும்னு சொல்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரை ஒரு ஏர் டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடையில் வாங்குகிற அதே கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு எந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இனி வர்ற வீடியோவில் நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர்லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இந்த கஸ்டர்ட் பவுடர் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நம்ம ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் காஞ்சிருச்சு. இதில் 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணும்போதுலேயும் சர்க்கரை சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடரில் சர்க்கரை எதுவும் சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செஞ்ச கஸ்டர்ட் பவுடரில் சர்க்கரை சேர்த்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் சர்க்கரை பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கனால கீழே அடி பிடிச்சிரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு இந்த மாதிரி திக்காக ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு கப்பு மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக பப்பாளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை இப்படியே நம்ம சாப்பிட்ணும்னாலும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடரில் சூப்பராக மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன்.
உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்றப்பில் ஃபுட் கலரை மட்டும் இதில் சேர்த்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.